everyone. A warm welcome from Matrix Tuition Center. I'm Afros. So it's good to see so many parents and students here. 12th standard results எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் லைக் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணலாமா, ப்ராசஸ் எப்படி இருக்கும், படிக்க முடியுமா, இல்லை இன்ஜினியரிங்கே போக வேண்டாமா, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு வேற ஒரு பேர் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் வெரி, ஐ கேம் ஹியர் வித் ரோட் மேப் டு இன்ஜினியரிங். இந்த செஷன்ல நம்ம கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ண போறோம். ஃப்ரம் கட் ஆஃப்ல இருந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அண்ட் ஆஃப்டர் ஜாயினிங் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும், இன்ஜினியரிங் சிலபஸ் என்ன, பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா நம்ம கெரியரா எடுத்துக்கலாமா இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. ஏன்னா சில பேர் சொல்றாங்க இன்ஜினியரிங்ல வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் குரூப் மட்டும் எடுங்க, பிகாஸ் கோர் இசி ட்ரிபிள் இ அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது இல்லை, ஐடி ஜாப்ஸ் தான் இருக்கு அப்படின்ட்டு. அனதர் செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, ஐடிலாம் வந்து இப்போ ஏஐ வந்துச்சு, ஸோ ஐடிக்கு ஸ்கோப்பே கிடையாது, தென் கோ வித் இசி ட்ரிபிள் இ. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இன்ஜினியரிங்கே எடுக்காதுங்க, இன்ஜினியரிங் படிச்சாலே வேலை கிடைக்காது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இன்ஜினியரிங்கை நம்ம ஒரு கரியர் ஆப்ஷனாக வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம். இன்ஜினியரிங்கை ஒரு நல்ல சாய்ஸ் தான், பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆகலாம். ஸோ இட்ஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட். நீங்கள் எப்படி உங்கள் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிறீங்க, காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்பாடா நான் 4 வருஷம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் பிளேஸ்மெண்ட். அப்போ இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இன்ஜினியரிங்ன்றது ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஆஃப்டர் 12th இன்ஜினியரிங் போகிறது இட்ஸ் அ குட் சாய்ஸ். இப்போ எப்படி இன்ஜினியரிங் உள்ள போகலாம் அப்படின்னா நமக்கு நிறைய வேஸ் இருக்கு. ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்க போறோம், லைக் ஐஐடிஸ் என்ஐடிஸ் அதுலலாம் படிக்கணும் அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் அது கிளியர் பண்ணி நம்ம போகணும். அண்ட் நமக்கு அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட இருக்கு, லைக் விஐடி எஸ்ஆர்எம் ஜேஇ அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, அவங்க வந்து என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணி அவங்க சொல்ற அந்த ரேங்க் உள்ள வந்தோம் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நம்ம கலந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது டிஎன்இஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். ஸோ இது வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட், தென் ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த காலேஜஸ்ல நம்ம சீட் செக்யூர் பண்ணணும் அப்படின்னா டிஎன்இஏ வழியா போகலாம். இது எந்த என்ட்ரன்ஸுமே கிடையாது, சோலி டிபெண்ட்ஸ் ஆன் யோர் 12th ஸ்டாண்டர்ட் மார்க், அதாவது கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். கட் ஆஃப்ன்றது உங்களோட மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 மார்க்கையும் பேசிக்காக வச்சு கால்குலேட் பண்ணுறது. கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸ் மார்க் 100% ப்ளஸ் 50% ஆஃப் ஃபிசிக்ஸ் மார்க் ப்ளஸ் 50% ஆஃப் கெமிஸ்ட்ரி மார்க். மேக்ஸ் மார்க் 100க்கு அப்படியே எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100க்கு 95 எடுத்துருக்கீங்கன்னா அந்த 95 அப்படியே, ப்ளஸ் ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அது 2ஆல் டிவைட் பண்ணிடணும், ப்ளஸ் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அதையும் 2ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 அவுட் ஆஃப் 200க்கு ஒரு மார்க் கிடைக்கும். அண்ட் அதுதான் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இப்போ ரேங்க் ப்ரெடிக்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்பெஷல்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணி சொல்றாங்க இந்த கட் ஆஃப் இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. இல்லைன்னா நீங்களே கூட டிஎன்இஏவோட வெப்சைட்லேயே கூட பார்க்கலாம், இல்லை எந்த காலேஜோ அந்த காலேஜோட வெப்சைட்ஸில் கூட செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா போய் வெப்சைட்டில் என்ன செக் பண்ணுங்க, லாஸ்ட் இயர் வந்து எந்த கட் ஆஃப் வந்து அந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எந்த கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. பட் இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு காலேஜில் 195 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த இயரும் அதே 195க்கு கிடைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. கட் ஆஃப் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். அது எல்லாமே அந்த இயரோட கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த லெவலில் வந்திருக்கு, டஃப்னஸ் லெவல் என்ன அதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. ஸோ அது வந்து எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது. இப்போ டிஎன்இஏன்றது தமிழ்நாடு அட்மிஷன், ஸ்டேட் அட்மிஷன். ஸோ அது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அதில் போய் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கொடுத்து. அதுக்கப்புறமா என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் அப்படின்ட்டு ஒன்று அலாகேட் ஆகும். அது ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ரேங்க் லிஸ்ட் வரும், விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ரேங்க் லிஸ்ட் என்னன்னா உங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பாங்க கரெக்டாக கவுன்சிலிங்க்கு. ஸோ எல்லாரோட ரேங்க் மார்க்ஸையுமே வச்சு எந்த ரேங்க்ல இருக்காங்க 1 2 3 அப்படின்ட்டு ரேங்க் வந்து கொடுத்துட்டே வருவாங்க. ரேங்க் வந்து உங்களுக்கு அலாகேட் ஆனதுக்கு அப்புறமா ரவுண்ட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க.
ஜென்ரலி கவுன்சிலிங் வந்து ஒரு 4 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போகும். என்ன பேசிஸ்லனா இப்போ ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 10,000 வரைக்கும் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு. சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 10,001ல இருந்து 25,000 வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்ட் 2 அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து எந்த ரவுண்டோ உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த டேட்ல நீங்க உங்க சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ரவுண்ட் 1ல வர்றதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ரவுண்ட் 1ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க எந்த காலேஜ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எத்தனை காலேஜ்ல எத்தனை கோர்சஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கும். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஒரு காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் சாய்ஸ் அதே காலேஜ்ல இசி கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்க எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஆனா நிறைய நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கொடுங்க. சாய்ஸஸ் வந்து லிமிட் பண்ணிக்காதீங்க, நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. ஏன் நான் நிறைய சாய்ஸஸ் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து உங்க கட் ஆஃபோட நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற சாய்ஸ் செக் பண்ணும். இப்போ உங்களுக்கு உங்க கட் ஆஃப்க்கு அந்த காலேஜ் அந்த கோர்ஸே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதுவே அலாட் ஆகிடும். சப்போஸ் இல்லை அப்படின்னா செகண்ட் நீங்க என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதோட செக் பண்ணும். அது கிடைச்சிச்சுன்னா அது வந்துடும். இல்லை செகண்டும் இல்லைன்னா தேர்ட் ஃபோர்த் அப்படி வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு 4 சாய்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த 4 காலேஜுமே இப்போ கட் ஆஃப்க்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ நீங்க திருப்பி வந்து ப்ராசஸ்ல உள்ள போகவே முடியாது. அதனாலதான் சொன்னேன் நிறைய நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு கண்டிப்பா இந்த காலேஜ்ல கிடைச்சிடும் என் கட் ஆஃப்க்கு அப்படின்னு தெரியும்னா கூட எக்ஸ்ட்ராவா ஒரு கொஞ்சம் சாய்ஸஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதோட சேஃபர் சைட். அப்போ செகண்ட் ரவுண்ட்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு காலேஜ் எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு காலேஜ் அலாட் ஆன அப்புறமா தான் செகண்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் சீட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த சீட்ஸ் உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது போக பேலன்ஸ் இருக்கிற காலேஜஸ் பேலன்ஸ் இருக்கிற கோர்சஸ் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இப்போ ஒரு காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காலேஜ்ல உங்களால கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணவே முடியாது. நீங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேணா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தது போக எவ்வளோ சீட்ஸ் பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். அப்போ தேர்ட் ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல எடுத்த சீட்ஸ் போக மிச்ச பேலன்ஸ் இருக்கிறது தான் தேர்ட் ரவுண்ட். அண்ட் ஃபோர்த் ரவுண்டுக்கும் அதே மாதிரி தான். இதுதான் ப்ராசஸ். நீங்க வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வரும். உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கு உங்க சாய்ஸ் லிஸ்ட் அப்படி செக் பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்க கட் ஆஃப்க்கு எந்த காலேஜோ அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆனோன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். நீங்க அந்த சாய்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அப்பர்ட் மூமெண்ட் கூட நீங்க கொடுக்கலாம். அப்பர்ட் மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன அலாட் ஆயிருக்கோ, அதுக்கப்புறமா அப்பர்ட் மூமெண்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு மேபி சில பேர் ப்ராசஸ்ல இருந்து அக்செப்ட் பண்ணாம வெளியே போயிருப்பாங்கல்ல, அதனால உங்களுக்கு நீங்க முன்னாடி கொடுத்த சாய்ஸ்ல ஏதாச்சும் காலேஜ் கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக்ல உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அதுல டீடைல்டா போட்டிருப்பாங்க நீங்க காலேஜ் என்னைக்கு விசிட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம். நீங்க அன்னைக்கு போய் காலேஜை விசிட் பண்ணீங்கன்னா உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்படியே முடிஞ்சிடும். இதுதான் கவுன்சிலிங்கோட என்டையர் ப்ராசஸ். ஓகே, இப்போ நான் வந்து கவுன்சிலிங்ல எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டோட அப்படியே கண்டினியூஷன் தான். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் பிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, அப்புறம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் எய்தர் சி ஆர் பைத்தன், இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. இதுதான் வந்து சப்ஜெக்ட்ஸ். நீங்க அப்படியே இங்க படிச்சிருப்பீங்கல்ல மேட்ரிசஸ் கால்குலஸ்னு 12th ஸ்டாண்டர்ட்ல, அதோட கண்டினியூஷன் தான் அப்படியே நமக்கு காலேஜ்ல இருக்க போகுது. 12th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு பேசிக்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா காலேஜும் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாவே போகும். அண்ட் சிஜிபிஏ தான் அங்க நமக்கு அவுட் ஆஃப் 10க்கு ஜஸ்ட் நீங்க அரியர்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு டீசென்டான 8 சிஜிபிஏ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணீங்கன்னா கூட இட்ஸ் எனஃப். பட் என்னன்னா ஸ்கில்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணணும். இப்போ நான் காலேஜ் போயிட்டேன் நான் படிச்சா மட்டும் போதும் அப்படி இல்லை. ஸ்கில்ஸ் நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் உங்களை பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து டாப்ல எடுத்துட்டு போகும். நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்க, அப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க, நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் பண்ணுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் டைம் அப்போ உங்களுக்கான ப்ரையாரிட்டி கிடைக்கும். இன்ஜினியரிங் படிச்சாலே வேலை கிடைக்காது அப்படின்றதெல்லாம் இட்ஸ் கம்ப்ளீட் மித். அது யாருக்கு அப்படின்னா, சில பேர் போயிட்டு எந்த ஸ்கில்ஸுமே டெவலப் பண்ணிக்காம ஜஸ்ட் நான் காலேஜ் மட்டும் போறேன் ஸ்கூல் மாதிரி அப்படி போயிட்டு வருவேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. நீங்க கண்டினியூஸா உங்க ஸ்கில்ஸை வந்து கத்துக்கும் போது எந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ கட் ஆஃப் எனக்கு செமையா வந்துருச்சு, நான் ஒரு செம பெரிய காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன், எந்த ஒரு எஃபர்ட்மே போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அதெல்லாமே கிடையாது. நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் நீங்க எஃபர்ட் வந்து போடணும். ஏன்னா நல்ல கட் ஆஃப்ல
நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு பிளேஸ் ஆகாம வந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இல்ல 12th கட் ஆஃப் கம்மியா எடுத்துட்டு ஒரு ஆவரேஜான காலேஜ்ல படிச்சு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. எல்லாமே ஸ்கில்ஸ் தான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க ஒரு டாப் காலேஜ்ல படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு வேலை அப்படின்ட்டு. அது வந்து என்னன்னா கோர்ஸ் சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் படிச்சா மட்டும் தான் ஜாப். அப்படிலாம் எதுவுமே இல்லை. எந்த கோர்ஸ் படிச்சாலும் உங்களுக்கு ஜாப் இருக்கு. நீங்க அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா. அண்ட் காலேஜ் பத்தி வந்தோம்னா அஃப்கோர்ஸ் நல்ல காலேஜ்ல படிக்கணும். நல்ல காலேஜ்னா டாப் காலேஜ். இப்போ கம்மியா மார்க் எடுத்துட்டேன் என்னால அப்படி அந்த மாதிரி காலேஜஸ்லாம் போக முடியல அப்படின்னா நான் என்ன சொல்றேன், ஒரு நேம் தெரிஞ்ச காலேஜ், ஓகே, உங்களுக்கு எந்த காலேஜோட பேர்லாம் தெரியுதோ அந்த காலேஜஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். அந்த எல்லா காலேஜஸ்லயுமே பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. கம்பெனிஸை உள்ள கொண்டு வர வேலை எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. நம்ம வேலை என்ன, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அந்த பிளேஸ்மெண்ட்டை கிராக் பண்ணணும். அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணி உள்ள போக வேண்டியது நம்மளோட வேலை. அதை நம்ம பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு நேம் தெரிஞ்ச காலேஜ் எல்லாத்துலயுமே இந்த பிளேஸ்மெண்ட் செல் இருந்து கம்பெனிஸை உள்ள கொண்டு வரதா செய்யறாங்க. ஸோ நம்ம அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். தென் நம்மளோட சென்டர்ல லைக் வி ஆஃபர் கோர்சஸ் ஃபார் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அண்ட் அதர் ப்ரோக்ராமிங் கோர்சஸ். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். ஸோ தட் பேசிக்ல இருந்து என்ன தேவை அப்படின்றது கான்செப்ட் ஓரியன்டாக உங்களுக்கு ரீடீச் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கொடுக்கறதுக்கு. அண்ட் ப்ரோக்ராமிங் கோர்சஸ் அஃப்கோர்ஸ் சிஓ, பைத்தானோ, ஜாவா, டேட்டாபேஸ் அண்ட் சில ரியல் லைஃப் ஸ்கில்ஸ் லைக் கிராஃபிக் டிசைனிங்கு இல்லைனா வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரியான ஸ்கில் செட்ஸ் எல்லாமே உங்களை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் ரெஸ்யூமேவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் அதை வச்சு ஒரு ஜாப் உள்ள எப்படி போகிறது அப்படின்றதுக்காக இந்த கோர்சஸ் எல்லாமே நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ கரண்ட்லி அட்மிஷன் இஸ் ஓப்பன் ஃபார் 2026 பேட்ச். இஃப் எனி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கான்டாக்ட் மீ. ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்ஜினியரிங் ப்ராசஸ் எப்படி, அட்மிஷன் எப்படி, அண்ட் ஆஃப்டர் ஜாயினிங் இன்ஜினியரிங் நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யா ஐ வில் கிளியர் ஆஃப்டர் த செஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங் தி செஷன்.